காக்காத்தோப்பு பாலாஜியுடன் இருந்த ஒட்டேரி சத்தியமூர்த்தி மீது கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல் எபினேசர், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நேற்று காக்காத்தோப்பு பாலாஜி காவல்துறையால் சுட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். குறிப்பாக அவர் மீது பிரபல ரவுடியாக கருதப்படக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலையில் உள்ளதாகவும் இதில் கொலை முயற்சி வழக்குகளும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பலமுறை அவர் குண்ட தடுப்பு சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜி சேனாம்பேட்டையில் நாட்டு வெடிகுண்டு வீசியதற்காக அவர் அந்த வழக்கு அதாவது சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த அவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையில் காவல்துறைக்கு ஒரு தலைமறைவாக இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி நேற்று வியாசார்படி பகுதியில் அதிகாலை 4:30 மணி அளவில் காக்காத்தோப்பு பாலாஜி காவல்துறையால் சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரது சடலம் தற்போது ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேதப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் காக்காத்தோப்பு பாலாஜியோடு இருந்த அவரது நண்பர், அதாவது சத்தியமூர்த்தி என்பவர் வைத்திருந்ததாக காவல்துறையினர் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று தினம் காக்காத்தோப்பு பாலாஜி உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவரது உடலுக்கு ஆர்டிஓ விசாரணை மற்றும் அதாவது அவரது உறவினர்கள் அதாவது விசாரணை மற்றும் அடையாளம் காண்பது போன்றவர்கள் எல்லாம் நடைபெற்றது. இன்று சரியாக காலை 10 மணி அளவில் காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. இவ்வாறு அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள அவரது சகோதரர் இல்லத்தில் வைக்கப்பட்டு பின்னர் இறுதி சடங்கு செய்யப்படும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தற்போது காக்காத்தோப்பு பாலாஜி தாயார் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் காக்காத்தோப்பு பாலாஜி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஊர்வலம் செல்லும் வரை காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபடுவார்கள் எனவும் குறிப்பிடத்தக்கது.